வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமானோர் ஏறியதால் லிப்ட் பழுதாகி நின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்போம். பிரபாகரன், முதல்ல அந்த லிப்ட்ல எத்தனை பேர் பயணிக்க அனுமதிக்கப்படுது? இப்ப மாறா எத்தனை பேர் அதுல பயணிச்சாங்க? இதை கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்லையா? முழு விவரங்கள் என்ன? வேலூர் மாநகராட்சி அலுவலகத்துல 3 தளங்கள் இருக்கு. 3 தளங்கள்லயும் வேலூர் மாநகராட்சி ஆணையர், வேலூர் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் செயல்பட்டு இருக்கு. அந்த அங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய மக்களும் அதிகாரிகளும் பயணம் செய்யறதுக்காக அங்க வந்து 2 லிப்ட் வச்சிருக்காங்க. அந்த 2 லிப்ட்ல இன்று வந்து 2வது லிப்ட் வந்து பழுதாகி இருக்குது. வழக்கமா ஒரு லிப்ட்ல வந்து 8 பேருக்கு மேல வந்து பயணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய விதிமுறை. இருந்தாலும் இன்னைக்கு அளவுக்கு அதிகமா வந்து மாநகராட்சி அலுவலகத்துக்கு அதிகாரிகளும் சரி பொதுமக்களுக்கும் வந்திருந்த சூழல்ல 10க்கும் மேற்பட்டவர் வந்து அந்த லிப்ட்ல பயணித்ததா சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமா 12 நபர்கள் வந்து அதுல இன்னைக்கு இந்த சிக்னல் லிப்ட்ல வந்து பயணிச்சதா சொல்றாங்க. முதல் தளத்துல இருந்து 2வது தளத்துக்கு வந்து அந்த லிப்ட் மூவ் ஆகும்போது ஒரு 3 அடி உயரத்திலே லிப்ட் வந்து நின்றுருக்கு. உடனடியா அலாரம் வந்து அடிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் உடனடியா வந்து அவங்க வந்து லிப்ட்ல இருந்த 12க்கும் மேற்பட்டவர்கள் வந்து மீட்டிருக்காங்க. உடனடியா அந்த இறங்கினதுமே லிப்ட் வந்து சரி செய்யப்பட்டிருக்கு. தற்போது லிப்ட் வழக்கம் போல செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. வரும் நாட்கள்ல வந்து இது போல நடக்காம இருக்கு. அங்க வந்து லிப்ட்லயே ஒரு பணியாளரை வந்து அமர்த்தி இதை கண்காணிக்கணும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.